ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், மோர் மிளகாய் 5, கறிவேப்பிலை கொஞ்சமாக, பூண்டு ஒரு 30 பல் அளவுக்கு இடித்து சேர்த்திக்கோங்க. எல்லாமே கடுகு போட்டுட்டு, ஜீரகம் போட்டுட்டு, பெருங்காயத்தூள் போட்டு பொரிஞ்ச பிறகு எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வளர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வணக்கிக்கோங்க. காரப்பொரி தான் செய்ய போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. நல்லா வதக்கின பிறகு எந்த அளவுக்கு வேர்க்கடலை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பொட்டுக்கடலை 100 கிராம் சேர்த்திட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். நான் லைட்டாக தான் கலர் இருக்கும், ஏன்னா அதிகமாக கலர் இருந்தால் எங்கள் பிள்ளைங்க பிடிக்காது, அதனால் லைட்டாக சேர்த்திருக்கேன். தேவையான அளவு பொரி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு தேவையில்லை, ஏன்னா பொரியிலே உப்பு நிறையா இருக்கும் இல்லையா, நான் லைட்டாக வேணால் போட்டுக்கோங்க பருப்புக்கு தேவைன்றது. நல்லா போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மோர் மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் போகும். தேங்க்யூ பார்த்ததுக்கு.